குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். 27 நவம்பர் 2025 வியாழக்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி வளர்பிறையுடன் கூடிய சப்தமி. இந்த நாள் வருடத்திலே 331 நாட்களை நம்ம செலவு பண்ணிட்டோம், 34 நாட்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்துடன் கூடிய நாள் என்று. இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் நட்சத்திரம் குருவின் நாளான இந்த வியாழக்கிழமையில் சப்தமி திதியோடு வருவதனாலே நம்ம மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றிக்கலாம். முக்கியமாக இந்த பழனி ஆண்டவரை நம்ம வணங்கி இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள். ஏன்னா இன்றைக்கி நந்த சப்தமின்னு பேர், இந்த சப்தமி பேர் நந்த சப்தமின்னு பேர். நம்ம எவ்வளவு தூரம் சூரிய வழிபாடு, குரு வழிபாடு மற்றும் செவ்வாய் இவங்கெல்லாம் முக்கியமான கிரகங்கள். நமக்கு வாழ்க்கையிலே எந்த விதத்துலையும் சாதிக்கணும்னா இந்த கிரகங்கள்லாம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் சப்தமி திதி சூரியனையும் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயையும் மனோத்தில் நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், வியாழன் குரு படிப்பினை கொடுப்பவர் அப்படிங்கிறனாலையும், பழனி ஆண்டவர் அனைத்தையும் சித்தம் செய்வார் அப்படிங்கிறனால இந்த நாளிலே ஒரு மஞ்சள் துணியில் ரூபாயை முடிஞ்சு சுவாமிகிட்ட வச்சு நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு வேண்டிக் கொண்டீர்கள். கல்யாணமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வீடு கட்டணுன்றிருந்தாலும் என்ன யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் இது எல்லாத்தையும் நிதர்சனமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று. நல்ல நேரம் காலை 10:45 11:45. ராகு காலம் இன்றைக்கு 1:30 மணி 3 மணி. குளிகை நேரம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். யமகண்டம் 6லேருந்து 7:30. சூளம் தெற்கு, தைலம் பரிகாரம். விருச்சிக ராசிக்குள்ளர 3 நாழிகை 26 வினாழிகள் சூரியன் இருப்பார். புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. இன்றைய நாளிலே நமக்கு துருவம் அப்படிங்கிற யோகமும் கரஜை கரணம் அப்படிங்கிற கரணமும் இருக்கிறது. துருவம் அப்படின்னா புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லது. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்லும். கரஜை கரணம் திருமணம் சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளம் பண்ணலாம். அதனால் இன்றைக்கி உகந்த நாள். சப்தமி திதியும் இருக்குது. சப்தமி திதியிலையும் வீடு கட்டலாம், விவாகம் செய்யலாம், தேவதா பிரதிஷ்டை செய்யலாம், இடமாற்றங்கள் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கலாம், யுத்தம் செய்யலாம். இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லது கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பூ முடிக்கிறது, பேர் வைக்கிறது, கல்வி கற்றுக்கொள்வது, வெளிநாட்டு பயணம் பற்றுவது, திருமாங்கல்யம் செய்ய கொடுப்பது, மருந்து உண்ணது, ஒரு ஏதாவது விவகாரத்தை இருந்தால் முடிச்சு வைக்கிறது, தானியம் வாங்கிறதெல்லாம் செய்யலாம். இன்றைய நாள் 27 நவம்பர் அன்று சூரிய செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறது. விருச்சிக ராசியில் அமர்ந்திருப்பார். சந்திரன் மகர ராசியில் இருப்பார். ராகு கும்பராசியிலும் மீன ராசியில் வக்கரகதியில் சனி பகவானும், குரு பகவான் வக்கரகதியில் கடகராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், புதன் வக்கரகதியில் துலா ராசியில் இருக்க இந்த நாள் அமைகிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். வக்கர குருவினால் பார்க்கப்படுகிற இந்த சந்திர பகவானால் செலவுகள் கொஞ்சம் உண்டு. கொஞ்சம் பொறுப்புகளும் ஜாஸ்தியாகக்கூடிய நாள் இன்று. எதையுமே கொஞ்சம் அமர யோசித்து செய்வீர்களானால் கொஞ்சம் மற்றவங்க விஷயத்தில் அவசியம் தலையிடாமல் இருக்கிறது, அவங்களுக்காக வேலை செய்கிறதுன்னு எடுத்து செய்கிறது, இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதனால் உங்களுக்கு விரோதங்கள் தான் வருமே ஒழிய நட்பு வருவதற்கு வாய்ப்பு கம்மி. வியாபாரத்திலையும் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் கவனத்துடன் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. காலையிலே சீக்கிரம் கல்லாவை பார்த்துக்கிறது நல்லது.
அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பெனிஃபிட்டராக இருக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பழனி ஆண்டவரை வணங்குவதும் இன்றைய நாளை சிறப்பாக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய எண்ண துணிவு அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். செய்கிற காரியங்களிலே புதிய முயற்சிகளிலே சிந்தித்து செய்வீர்களானால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் எந்த விஷயமானாலும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அவங்கள எல்லாத்தையும் இணக்கமாக உங்களை ஏற்படுத்திக்கோங்க. தொழிலில் இருக்கக்கூடியவங்களாம் தொழிலில் அவங்கள கூட்டு சேர்த்து விடுங்க. நிதானமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும். பொன் பொருள் விஷயங்களிலே கொஞ்சம் கவனத்துடன் ஹேண்டில் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் திறமைக்கான பாராட்டை பெறக்கூடிய நாள் இன்று. நீங்கள் பழனி ஆண்டவரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டே இன்னைக்கு. முயற்சி திருவினையாக்கும் என்பதை நீங்கள் உறுதிபட காட்டக்கூடிய நாள். உங்கள் வசதியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சிலே அனுபவம் உண்டாகும். பிள்ளைகள் மூலியமாக அனுசரித்து செல்வதனாலே ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் பயணங்கள் கைகூடும். வீட்டிலே சின்ன சின்ன மாற்றங்கள் நினைப்பதற்கான வாய்ப்புகளும் காட்டுகிறது. பயம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வெற்றிக்கு முதலிடமான முருகப்பெருமானை வணங்கவும் 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தவும் கூடுதல் சிறப்பாக அமையும். வணக்கம் கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறு சிறு பிரயாணங்கள் லாபத்தை பெற்று தருவதாக அமையும். திடீர் செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அலுவலகத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் தயக்கங்களை விலக்கி லாபத்தை கட்டுப்படுத்தும். வெளி பிரயாணங்களின் போது சாப்பாடு கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பெட்டராக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் உங்கள் மகிழ்ச்சியை தருவதாக அமையும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைவதற்கு முருகனை வழிபடுங்கள். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. உங்களை பலர் உதவி கேட்டு வருவார்கள். அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. தர்ம காரியங்களை தட்டாமல் இருப்பது நல்லது. அது முக்கியமாக இஷ்ட தேவதை குலதேவதை விஷயங்கள் எல்லாம் வருவாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க, செஞ்சு கொடுத்துருங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களிடம் ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்புகளும், பிள்ளைகளை தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வதிலே சந்தோஷமும், தொழிலிலே சில அலைச்சல்களும் உண்டாகும். பதட்டமின்றி செயல்பட்டால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைத்து கொள்ள முடியும். விநாயகரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாக அமையும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் கூடுதல் தகவலை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, மனதிலே எண்ணப்படியே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒத்துழைப்பை தரும். பயண வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு பெனிஃபிஷரியாக அமையும். சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளிலே நிறைய இருக்கிறது.
உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கு உண்டு. கொஞ்சம் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா லாபம் உண்டாகும். சிந்தனைகளிலே குழப்பம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை எளிதாக அடைவதற்கு வாய்ப்புகளும் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். இந்த நாளிலே பழனி ஆண்டவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை அடையலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் எதையும் யோசித்து நிதானமாக செய்தீர்கள்னால் நல்லது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வைத்துக்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் நிறைய தடைகளை நீங்கள் சந்தித்தீர்கள். அந்த தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. அலைச்சல்கள் மூலியமாக சில லாபங்களும் உண்டாகும். பொறுமை அவசியமாக வேண்டியிருக்கிறது. முக்கியமாக மண் மனை வாகன சார்ந்த யோகங்கள்லாம் இருப்பதனாலே கொஞ்சம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். யாரையுமே டிஃபால்ட் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை மைண்டில் சொல்லிகிட்டே இருக்காதீங்க. உங்கள் முயற்சிக்கான வேலைகளை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கான பலன் நிச்சயம் உண்டு. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் உங்களுக்கு துணை நிற்கட்டும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணையாக வரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணைவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் போகிறது வேண்டாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு பத்திரப்பதிவுகள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பேசலாம், தப்பு இல்லை, சாதகமாக தான் இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கை ஜாஸ்தியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செய்யும்போது குழப்பம் இல்லாமல் நீங்கள் எல்லா வேலையும் பண்ண முடியும்னு தெரியாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுங்கள். யூ வில் பி இன் சக்ஸஸ். முருகப்பெருமானின் வழிபாடு மேலும் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலே, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருப்பதனாலே பொறுப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய பேர்டன்ஸ் வந்து நேரும். அதனால் ஆஃபீஸில் டீம் ஒர்க்காக செய்யும்போது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களுக்கு தெரிந்துன்னு சொல்லுங்கள், தெரியலன்னா கொஞ்சம் தள்ளி நின்றுடுங்க. வியாபார சூழ்நிலையிலும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். செலவுகளை கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கவனத்துடன் பதறாமல் செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க. இல்லைன்னா பயத்தை கொடுத்து விடும். குறிப்பாக ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய அனுபவத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிந்தனையில் குழப்பமும் ஏற்படும். முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை நீங்கள் இன்றைக்கு அழகாக செதுக்கிக் கொள்ள முடியும். பயண வாய்ப்புகளில் நீங்கள் லாபத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளலாம். சுப காரியங்கள் ஈடேறக்கூடிய நாள். வியாபாரத்திலே பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புடன் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முன் வருவார்கள். கல்வி கேள்விகளிலே நல்ல நிலையும் முதலீடுகளிலே நல்ல லாபமும் பெறுவதற்கான நாள். வேலை வாய்ப்பும் சம்பள உயர்வும் கூடுதலாக வரக்கூடிய இடமாற்றங்களும் இடப்பெயர்ச்சியின் லாபங்களும் உங்களை வந்து சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
கடன் சுமையை குறைப்பதற்கான எண்ண ஓட்டங்கள் வரும். விநாயகரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் 5, 9 அதிர்ஷ்ட எண்ணும் சிறப்பை தரும். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். உங்கள் திறமைக்கேற்ற பாராட்டை பெற்று தருவார். கல்வியிலே திருப்தியை கொடுப்பார். நண்பர்கள் மூலியமாக உழைப்பு ஒத்துழைப்பு வருவதற்கான வாய்ப்பு. வெளியூரிலே வேலைகள் சாதகமாக முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. மனதிலே கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பார். குருவின் பார்வை சந்திரன் மேலே வருவதனால் வர்த்தகத்திலே கொஞ்சம் கவனத்தையோடு செய்தீர்களானால் லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். புதிய நபர்களின் மூலமாக இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். அதனால் இன்றைக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான வாழ்க்கை நீங்கள் அமைத்து கொள்வதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பழனி ஆண்டவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதல் சிறப்பை தரும். வணக்கம் மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலே நிம்மதியை தரக்கூடிய நாள். பொறுப்புகள் கூடினாலும் உங்கள் திறமையினாலே அதெல்லாம் சமாளித்து விடக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு துவங்குவீர்கள். அதை எல்லாமே நல்லபடியாக முடியும். சின்ன சின்ன வாகன செலவுகள், வீடு மனை வாகனங்களில் செலவுகள் உண்டாகும். சில அன்பர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் உண்டாகி அதனுடைய ரிலேட்டடாக கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சில சந்தோஷமான செய்திகள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகள். உறவிலே இருந்திருந்த விரிசல்கள் குறைந்து இன்றைய நாளிலே கொஞ்சம் அவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள். புதிய நபரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வைபை கொடுக்கக்கூடிய டே அப்படின்னே சொல்லலாம். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைய நாளிலே விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.